evening to all. So, in the topic on the heavy burden on our life today. Okay. ஹெவி பர்டன் சொல்லி நான் போட்டிருக்கேன் இங்க. என்னடா அது வேற ஏதோ டாபிக் சொன்னாரு சாரு. என்ன பர்டன், என்ன இது ஹெவி பர்டன் என்ன சொல்லுங்க பாப்போம். இறக்க முடியாத ஒரு சுமை. கௌதமன் சார் கை தூக்கி இருக்கீங்க, என்னாச்சு? ஓகே. இல்ல சார், உங்களோட அந்த வெயிட் லாஸ் பத்தி சொன்னீங்க, அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. Thank you very much. Thank you very much, sir. So, understanding the scope of the issue. அதாவது இந்த மூல காரணம் என்ன, இந்த பிரச்சனை. So, இந்த டாபிக் வந்து major cause of all diseases or the major reason behind all diseases is nothing but obesity. உடல் பருமன். அதாவது உடல் எடை நம்ம ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்ல தான் இருக்கணும் தவிர ஏஜுக்கு வெயிட்டுக்கு துளி கூட சம்பந்தம் கிடையாது. இந்த எள்ளளவு கூட சம்பந்தம் கிடையாது. ஒருத்தர் 90 வயசு இருக்காருன்னா அவர் என்ன 150 கிலோ இருக்கணுங்கிறத முறையா கிடையாது. ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் தான் சம்பந்தம் தவிர ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு வந்தவங்க இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங் இங்கிருந்து கொண்டு போறாங்க. இந்த லேர்னிங்கை திருப்பி கேட்பேன். ஸ்பெஷலி பிரகதி, கௌதமன், அவர் பேர் என்ன, பிரசன்னா, இன்னொரு பர்சன் இருந்தாரு அவர்கிட்ட. புதுசா வந்தவங்க எல்லாரும் நோட் பண்ணீங்க. உங்க ஹைட்டு 171 சென்டிமீட்டர். ஆமா, உங்க ஹைட் 171 சென்டிமீட்டர் இருக்குன்னா உங்க வெயிட் வந்து 171 minus 105 for less than 50 years and 171 minus 100 for more than 50 years. இது 18 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு இது பொறுத்துறது. ஸோ இந்த ரேஷியோல நீங்க இருந்தீங்கன்னா தான் நீங்க கரெக்டான இடையில இருக்கீங்க. சப்போஸ் இதுக்கு மேல இருக்கீங்க, பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கீங்க, இல்லை குறைவா இருக்கீங்கன்னா யூ நீட் டு ஐதர் கெயின் வெயிட் ஆர் யூ நீட் டு லூஸ் வெயிட். சரியா? லூஸ் வெயிட் பண்ணாத பட்சத்துல என்ன ஆகும்னா நம்ம உடம்புல ஏகப்பட்ட நோய்கள் நமக்கு வரும். இன்னைக்கு அந்த டாபிக்ஸை பத்தி இந்த செஷன்ல சொல்ல போறேன். அதோட மேல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போற மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி பிரபலமாயிருக்கு. அது லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல வரப்போறது, முதல்ல வராதது. அதனால எல்லாருமே இந்த செஷன்ல லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஓகே. ஸோ இன்னைக்கு நீ பாத்தீங்கன்னா நிறைய தொற்று நோய்கள், இன்ஃபெக்ஷன் டிசீசஸ், அதாவது தொற்று நோய்னா பரவும் நோய்கள் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் கிரானிக் டிசீஸ் இன்னைக்கு வந்து ஒபிசிட்டினால நமக்கு பாதிப்புள்ளாகிறது. டபுள் பர்டன் ஆஃப் அண்டர் நியூட்ரிஷன் கோஎக்ஸிஸ்டிங் வித் ரைசிங் ஒபிசிட்டி ரைட்ஸ். அதாவது இன்னைக்கு நியூட்ரிஷன் டெபிஷியன்சினால பல பேர் இன்னைக்கு உடல் பருமன் கூடிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் மாவு சத்து தான் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்றாங்க எல்லாரும். காலம்பர இட்லி, வடை, தோசை, பொங்கல், மத்தியானம் சாப்பாடு, சாதம், ரசம், சாம்பார், ரைஸ் திரும்பி 3 வாட்டி. ரூரல் ஏரியால, அதாவது நாட்டுப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய நடப்பாங்க, எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நாட்டுப்புறத்தையும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒபிசிட்டியோட கேசஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. வயசான முதியோருக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு சுகர் இருக்கு. டயர் 2, டயர் 3 சிட்டிஸ், டயர் 4 சிட்டிஸ்ல கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுகர் வந்து பயங்கரமா கூட்டிட்டு இருக்கு. அது வந்து ஒபிசிட்டி லிங்க்டு டயபெட்டிஸ். அடுத்தது அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ். நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்த சாப்பாடோட வந்து ஃபேண்டா, கேம்பா இது மாதிரி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, ஹை சுகரி ட்ரிங்க்ஸ். ஆனா நாட்டுப்புற பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லோக்கலி மேனுஃபேக்சர்ட் சோடா ட்ரிங்க் இருக்குல்ல, அது சாப்பாடோட பிரபலமா சேல் ஆகுது. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷனலா ஒபிசிட்டி கூட்டக்கூடிய ஒரு விஷயம் அல்ட்ரா ப்ராசஸிங்ல வந்து விடுறது. அதே மாதிரி கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரி. ஆகுனா எது வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் கேக் வாங்குங்க, பேஸ்ட்ரியை வாங்குங்க, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வாங்குங்க. இல்லாட்டி வெளியே யார் வீட்டுக்கா போறோமா ஸ்வீட் வாங்கிட்டு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா யார் வீட்டுக்கு போறோம்னா நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுப்போம், இல்லாட்டி ஏதாவது காய்கறி, முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா பெரும்பாலும் யார் வீட்டுக்கு போனாலும் ஈஸியானது அடையாளம் இருந்தவன்ல இருந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட், ஒரு நம்கீன் பாக்கெட், ஒரு பிஸ்கெட் பாக்கெட் இப்படி தான் வாங்கிட்டு போறோம். அண்ட் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போறோம். நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய பேக்கேஜிங் இருக்கு பார்த்தா பார்க்கறது தவிர வாட் இஸ் த குவாலிட்டிங்கிறது இல்லை. யார் வீட்டுக்கா போகும்போது எனக்கு மரியாதை வந்து நான் இந்த மாதிரி பாக்கெட் கொடுத்தாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க, அள்ளி சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வராங்க. என்ன கிடைக்கிறது அவங்களுக்கு? திருப்தி கிடைக்கிறது நான் சாக்லேட் கொடுத்தேன்னு சொல்லி. ஆனா சாப்பிட்றது தான் தெரியும் எவ்வளவு கேலரி உள்ள தள்ளுறாங்க சொல்லி. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ் அதே விரிவாக்கம் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு தமிழ் புரியாதனால தமிழ்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த டேட்ல ஹார்ட் ரியாலிட்டி என்னது, உண்மையான ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா 35% ஆஃப் அடல்ட்ஸ் ஆர் ஒபீஸ். சிம்பிளான ஒரு டெக்னிக். நீங்க வந்து பிரகதி மேம் ஆச்சு, கௌதமன் ஆச்சு, நிர்மல் ஆச்சு, இந்த XYZ பீப்புள் ஆச்சு, யாராச்சு இந்த கம்யூனிட்டியில இப்போ புதுசா வந்திருக்கீங்கல்ல, லாஸ்ட் 1 மந்த்ல வந்திருக்கீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா செவத்தோரமா இல்லைங்க, உங்க தலைமையில ஒரு ஸ்கேல் மாதிரி ஏதாவது வைங்க, செவத்துல அந்த இடத்துல மார்க்கிங் போட்டுக்கோங்க. வீட்டுல எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பண்ணி பாருங்க எல்லாரும். ஒரு மார்க்கிங் போடுங்க பென்சிலால. அந்த மார்க்கிங்க்கு கீழே இருந்து அங்க வரல இருக்கிற ஒரு நூல் எடுங்க. அந்த நூல் அப்படியே அந்த அளவு எடுத்த நூலை அப்படியே டபுள் பண்ணி ஒரு பக்கத்தை உங்க தொப்புள்ள வைங்க. இது ரெண்டாவது பக்கத்தை பின்னாடி இந்த சுத்தி முன்பக்கமா கொண்டு வந்து 2 டச் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பண்ணி காட்டுமா, சப்போஸ் இதுதாங்க அந்த டேப், இதுதான் உங்க ஹைட்டோட டேப். இதை அப்படியே டபுள் பண்ணிட்டு டபுள் பண்ண இடத்த வந்து இந்த பக்கத்தை தொப்புள்ள வைங்க. இந்த பக்கத்தை அப்படியே சுத்தி கொண்டு வந்து இப்படி டச் பண்ணுங்க. இது ரெண்டும் இப்படி டச் ஆயிடுச்சுன்னா ஐடியல் வெயிட். இது டச் ஆகாம இப்படி கிராஸ் ஆயிடுச்சுன்னா அண்டர் வெயிட். இது ரெண்டும் டச் ஆகாம கிராஸ் ஆயிடுச்சுன்னா அண்டர் வெயிட், டச் ஆகாம இருக்குன்னா ஓவர் வெயிட். இவ்வளவு கொழுப்பு குறைக்கணும். அப்போ இந்த மாதிரி கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கட்டாயமா
சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இப்போ ஒரு புதுசா பயப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. அது என்னதுன்னா இந்த ஸ்லைட்ல வரப்போறது. 35% பீப்புள், அடல்ட் பீப்புள், அதாவது வயசுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இன்னைக்கு ஒபீஸ் கேட்டகரியில வராங்க. ஒபீஸ்னா என்னன்னா பிஎம்ஐ வந்து 25 and above இருக்காங்க. சரியா? அதே மாதிரி 150 மில்லியன் சில்ட்ரன், 1.5 கோடி குழந்தைகளுக்கு மேல இன்னைக்கு ஒபிசிட்டி நல்லா அஃபெக்ட் ஆகுறாங்க. சின்ன குழந்தைகள் அழகா இருக்கும், குண்டா இருக்கும். இப்போ மேம் சொன்னாங்க அவங்க வீட்டுல ஒரு அமுல் பேபி இருக்கு சொல்லி. அமுல் பேபி அப்படியே பட்டி டிக்கிறீங்களா பார்த்து அவரை கம்மியாகிட்டார் அவரை மேடம். சோ நம்ம கம்யூனிட்டி வந்து அந்த குழந்தை வந்து பட்டி டிக்கிறீங்களா பார்த்து நல்ல ஷேப்ல வந்துட்டார் போல இருக்கு. சோ அந்த குழந்தையும் அமுல் பேபி. அமுல் பேபியா குழந்தை இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. சப்பியா இருக்காங்க, குழந்தை அழகா இருக்கணும், குழந்தைனா புதுசு புதுசா இருக்கணும். குழந்தை ஹெல்த்தியா இருக்கணுங்கிறது அப்பா அம்மாக்கு இந்த கஷ்டம் கிடையாது. அந்த குழந்தை குண்டா இல்லைன்னு தான் சொல்றான். வெயிட்டே போட மாட்டேங்கிறான். கடைசியில் என்ன ஆகுது, வயத்தை அவ்வளவு பெருசாக்கி விட்டுடுறாங்க. வயது ஆக ஆக அந்த வயரும் கூடுது, வயசோட சேர்த்து வியாதிகளும் வருது யங் ஏஜ்லயே. இந்த மாதிரி போற நிலையில தான் 7 வயசு 8 வயசுல எல்லாம் டைப் 1 டயபிட்டிஸா பல குழந்தைகள் மாறிட்டு இருக்கு. ஏதோ ஒரு தலைமுறையில எங்கேயாவது ஒரு குட்டி டயபிட்டிஸ் வருது, ஒரு லட்சணம் இருந்திருக்கும் டைப் 1 வருது. இவங்க சாப்பாடு முறை தப்பா போனதுனால அந்த குழந்தைக்கு அது வந்து. சோ 150 மில்லியன் எவ்வளவு, கிட்டத்தட்ட 15 கோடி குழந்தைகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ரூட் ஆஃப் ஆல் டிசீசஸ் நம்ம ஒபிசிட்டி என்னது, மெட்டபாலிக் டிசீசஸ், அதாவது சாப்பாடு ரிலேட்டட் டைஜஸ்டிவ் ஹெல்த் ரிலேட்டட் டிசீசஸ் தான் நம்பர் 1 வந்து ஒபிசிட்டி. Obesity serves as a gateway to metabolic diseases such as type 2 diabetes and fatty liver. Fatty liver இன்னைக்கு மிகவும் பிரபலமா இருக்கு. எல்லாருமே போறாங்க, நான் போய் பிளட் டெஸ்ட் பண்றேன்னு போறாங்க. எனக்கு சில விஷயங்கள் இங்க சொல்லுங்களேன். நிறைய பேர் பிளட் டெஸ்ட் பண்ண போயிருப்பீங்க, லேப்ல போய் பிளட் டெஸ்ட் பண்ணிருப்பீங்க. என்னவா டெஸ்ட் பண்ணுவீங்க? புதுசா இருக்கிறவங்க சொல்லுங்க, பழைய பீப்புள் சொல்லாதுங்க ப்ளீஸ். என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு ரத்த பரிசோதனை பண்ணணும்னு சொல்லுவீங்களா, இல்ல எனக்கு இதெல்லாம் ரத்த பரிசோதனை பண்ணணும்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். தைராய்டு, கொலஸ்ட்ரால். என்ன மேம், தைராய்டு எடுக்கிறீங்களா? கொலஸ்ட்ரால். தைராய்டு, கொலஸ்ட்ரால், ஓகே. அண்ட் 99.99% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சும்மா ஒரு டெஸ்ட் எடுங்க சார், டெஸ்ட் பார்க்கணும் சார், சும்மா ஒரு டெஸ்ட் எடுங்க. அந்த லேபுக்காரனுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன எடுக்கணும் தெரியும். அவன் என்ன பண்ணுவானா, ரேண்டம் பிளட் சுகர் எடுப்பான், கொஞ்சம் உங்களோட அயன் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு பார்த்துட்டு சிபிசி மட்டும் எடுத்துட்டு அனுப்பிடுவான். ஆனா இங்க வந்திருக்கிறவங்க இன்னைக்கு தன்னோட லைஃப்ல நீங்க வந்து எந்த நோய் நொடி இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிற உங்க கணவர், உங்க குழந்தைகள், உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தாத்தா, பாட்டி, குழந்தைகள் தவிர எல்லாரும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா ஃபுல் பாடி செக்அப் மினிமம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இன்னைக்கு எடுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல அந்த ஃபுல் பாடி செக்அப்ல என்னெல்லாம் வருதுன்னா, சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், நோட் பண்றவங்க நோட் பண்ணிங்க. HbA1c, அதாவது நம்ம 3 மாசத்தோட டயபெட்டிஸோட ஆவரேஜ் சுகர். அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் சுகர், சாப்பாட்டுக்கு முந்தின சுகர், 1.25 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்ட பிறகு எடுக்கிற சுகர். சரியா? இதோட சேர்த்து லிபிட் ப்ரொஃபைல், உங்க கொலஸ்ட்ரால்ஸ், ஹார்ட் சுத்தி இருக்கிற கொலஸ்ட்ரால், உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருக்கு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு அடுத்தது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இன்னைக்கு பிலிரூபின் எவ்வளவு இருக்கு, ஆல்புமின் எவ்வளவு இருக்கு, மற்ற புரோட்டீன்ஸ் எல்லாம் லிவர்ல எவ்வளவு இருக்கு, அது லிவரோட கண்டிஷன் எப்படி இருக்கு கண்டுபிடிக்கிறது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அதுக்கு அடுத்தது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது கிட்னி வந்து சுருக்கமா இருக்கா, கிட்னி வீக்கமா இருக்கா, கிட்னில ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ப்ராப்பரா இருக்கா, கிட்னி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகிறதா. அதன் பிறகு வருது விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12. இன்னைக்கு சொல்றாங்க 90% பீப்புள் இந்தியால வந்து விட்டமின் டியால பாதிக்கப்படுறாங்க. சாதாரண உடம்பு வலி, முட்டி வலி, முழங்கால் வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வலி, தூக்கம் இல்லாதது, ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் மூல காரணம் வந்து விட்டமின் டி குறைபாடு. அண்ட் எவ்ரிபடி இஸ் டெஃபிஷியன்ட். சிபிசிங்கிற டெஸ்ட்ல ஹீமோகுளோபின் கண்டென்ட், வயர்ல எவ்வளவு ரத்தம் எப்படி இருக்கு. அதன் பிறகு யூரின் சாம்பிள், விட்டமின் டி அண்ட் B12 அப்புறம் யூரின் சாம்பிள். நல்ல ஒரு லேபு, நல்ல விலை கூடின லேப் இல்லாம ஒரு நாமினல் லேப்ல போனீங்கன்னா உங்களுக்கு 1500 இருந்து 1800 ரூபாய்க்குள்ள இந்த டெஸ்ட் ஆயிடும். 6 மாசத்துக்கு உங்க உடம்புக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு குட்டி கட் ஒரு அமௌண்ட் 1500 ரூபாய் பெருசு இல்ல. அதே மாதிரி இது வந்து 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நீங்க எடுக்காம இருக்கீங்கன்னா யூ ஆர் கிவிங் இன்விடேஷன் டு மெனி டிசீசஸ். நிறைய நோய்களுக்கு நீங்க வந்து ஒரு தந்தி அடிச்சு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். பிளட் டெஸ்ட் பண்ணா எனக்கு ஏதாவது மாத்திரை கொடுத்துருவாங்க, நான் ஏதாவது இது பண்ணா அது பண்ணா சொல்லி. நான் ரொம்ப சீரியஸா பேசுறேங்க. இன்னைக்கு பல பேருக்கு இன்னைக்கு சடனா வந்து அக்கஸ்மாத்தா நிறைய ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து இந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கிறது இல்ல, ஏதோ காரணத்தால எடுக்கிறது இல்ல. ஒண்ணு புரிதல் கிடையாது, ரெண்டாவது டாக்டர் செய்தி கொடுத்துட்டு டாக்டர் எனக்கு மருந்து கொடுத்துட்டானா, எனக்கு செலவாயிடுத்துனா, நான் டாக்டர்கிட்ட போனேன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடுத்துனா, அதனால எடுக்காம இருக்கேன். கடைசியில் என்ன ஆகுறது, சடனா ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, மயக்க அடிச்சு விழுந்துருவாங்க, ஸ்ட்ரோக் ஆயிருக்கும், இல்லாட்டி ஹார்ட்ல ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி நிலை வந்திருக்கும், ஹை கொலஸ்ட்ரால்னால, இல்ல சுகர் கண்ணா பின்னான்னு ஏறி இருக்கும், கை காலில் விளவெடுத்து வேர்வை வர தொடங்கிடும். இந்த மாதிரி சம்பவங்கள் உங்க குடும்பத்துல யாருக்காவது நடந்திருக்கா? அமுதா மேம் கை தூக்கி இருக்கீங்க, சொல்லுங்க. சார், அந்த டெஸ்ட் மறுபடியும் ஒரு முறை சொல்ல முடியுங்களா சார்? கொஞ்ச நேரத்துல ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அது நம்ம கோச்சஸ் குரூப்ல வந்து ஷேர். உங்க கோச் யாரு இருக்காங்களோ இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்க கால் தான். உங்க கோச் யாரு? கவிதா மாதவன் சார். கவிதா மாதவன் மேம்க்கு 10 வாட்டியாவது கால் பண்ணி சொல்லணும் நீங்க.
ஒரு வாட்டி சொல்லுங்க, இல்லைன்னா 1 ஹவருக்கு அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணுங்க. இன்னைக்கு டெஸ்ட் பத்தி சொன்னாங்க, அந்த டெஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன் எங்க சொல்லிக்கிறேங்க. ஏன்னா அவங்க இந்த செஷன்ல ஓகே இல்ல, சார். அவங்கள தொலை போட்டு எடுத்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ரிப்போர்ட். ஓகே, இன்னைக்கு இந்த ஓகே சார். ஓகே. கோச்சஸ் குரூப்ல போட்டுடுவேன். அவங்க தல்லைனா அதுக்கப்புறம் நீங்க அந்த கோச்சஸ் குரூப்ல நீங்க கேட்கலாம். அவங்க கோச் யாரு? மலர் கணேஷ். அவங்க கோச் யாரு? எஸ் சார். கேளுங்க, மலர் கணேஷ். யாரு இருந்தாலும் கேளுங்க. செஷன்ல இருக்காங்க ஓகே. சார். கவிதா Okay. மாதவன் செஷன்ல இருக்காங்க சார். எதுல இருக்காங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஓகே, எனக்கு தெரியல எங்க இருக்காங்க சொல்லி. சரி, எனிவே மேம், இது நம்ம தேங்க்யூ தமிழ்நாட்டுல சார். நம்ம இங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா லேப்ஸ்லயும் நெகோஷியேட் பண்ணி பாத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்குள்ள கிடைக்கிறது. சில லேப்ஸ் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கு. நம்ம சென்டர் பக்கத்துல இருக்கிற கனகா ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம டீம்ல நீலாவதி மேமோட ஹாஸ்பிட்டல் தான் அது. அங்க போனீங்கன்னா கூட உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா 1500ல நாங்க வந்து ஸ்பெஷலா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே, இது எதுக்குன்னா ஒரு எச்சரிக்கையாக உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும்னா இது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 30 வயசு மேல இருக்கவங்க கட்டாயம் இந்த டெஸ்ட் பண்ணி உங்க கோச்சஸ்க்கு ரிப்போர்ட் கொடுங்க. பின்ன ஒரு வண்டி பிடிக்கிறோம், ஒரு கார், யாராவது டாக்ஸி பிடிக்கிறாங்களா? யாராவது டாக்ஸி பிடிச்சா ஏதாவது ஊருக்கு போவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ திருச்சிக்கு போனோம், நான் இங்க ஒரு டாக்ஸிக்காரன் ஹையர் பண்றேன். நான் கேட்கற கேள்வி என்னவா இருக்கும் டாக்ஸிக்காரன் என்கிட்ட என்ன கேட்பான்? நிர்மல் சார் சொல்லுங்க. எங்க போறீங்கன்னு கேட்பான். எங்க போறீங்க கேட்பான். நான் திருச்சி போனேன்னு சொல்லுவேன். அடுத்து என்ன கேட்பான்? அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுவான். அமௌண்ட் எவ்வளவு எப்படி சொல்லுவான்? என்ன சொல்றது சார், ஒரு 8000 ஆகும் சார் இங்க இருந்து திருச்சி போறதுக்கு. அப்படி கிடையாது. அமௌண்ட் எவ்வளவுன்னு எப்படி கால்குலேட் பண்ணுவான்? அதுக்கு மூல காரணம் 2 விஷயங்கள். கிலோமீட்டர் கணக்கு பண்ணுவோம். சொல்லுவாங்க. எங்க போறேன்னு நான் சொல்லிட்டேன், எங்க இருந்து எங்க போறேன்னு சொல்லாம எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் அமௌண்ட்? புரிஞ்சுங்க. இன்னைக்கு எல்லாரோட கண்டிஷன், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஞானிங்க, நீங்க எல்லாம் கஜினி, நாம எல்லாம் கஜினி. நமக்கு இந்த செஷன் முடிஞ்ச உடனே அடுத்த லைஃப்ல பல விஷயங்கள் இருக்கு பண்றதுக்கு. ஆனா இங்க இருந்து வெளியில போன அப்புறம் நமக்கு நம்ம உணவை பத்தி ஞாபகம் இருக்காது, நான் சொன்னது ஞாபகம் இருக்காது. அதனால முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என் உடம்பு என்ன நிலையில இருக்கு? எனக்கு டயபெட்டிஸ்க்கு ரிசல்ட் வேணாம், பிரகதி மேம் சொன்னாங்க. எனக்கு வெயிட்டுக்கு லாஸ் வேணாம், நிர்மல் சார் சொன்னார், கௌதமன் சார் சொன்னார். எல்லாருக்கும் ஒரு விஷயம் வேணாம் சொல்றீங்க. பட் அந்த விஷயம் போறதுக்கு நீங்க உங்க உடம்பு இன்னைக்கு என்ன இருக்கு, எங்க இருக்கு? How many of you know this? இங்கதான் மேட்டரே இருக்கு. நான் குண்டா இருக்கேன்னு சொல்லி நான் ஒத்துக்கவே இல்லைங்க. 150 கிலோ வரலையா? எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க இன்னைக்கு? இன்னைக்கு கூட காலம்பர் ஒருத்தர் இருந்தாரு, நல்ல டாலா வாட்டர் சாப்பிடுமா சார், நான் வேற லெவல்ல இருக்கேன் சார். மெஷின்ல ஏறி பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சு 40 கிலோ எக்ஸஸ்ல இருக்கேன். இந்த டாலா இருக்கிறவங்களுக்கு இந்த மனசுல இந்த ஒரு மனப்பான்மை இருக்கும். நான் எல்லாம் ஒபீஸ் கிடையாதுங்க, நான் எல்லாம் சூப்பருங்க. நம்ம டீம்ல ஒரு லேடி இருக்காங்க, சுவலட்சுமி மேம், ஹஸ்பண்ட் அன்னைக்கு வந்திருந்தார் நேற்றுக்கு சென்டருக்கு. அவர் ஹைட்ல இருந்து வெயிட் கம்மியா தான் இருக்கு, ஆனா கொழுப்பை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10% ஜாஸ்தி இருக்கு உடம்புல. அவரை கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ண சொல்லும் போது தெரியும் நமக்கு எவ்வளவு இருக்கு சொல்லி கொலஸ்ட்ரால். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ ஒபிசிட்டியில வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் இன்னொரு விஷயம் அப்புறமா சொல்றேன். ஆனா தயவு செஞ்சு இந்த டாபிக் இங்க ஸ்டாப் பண்றேன். நமக்கு இந்த டெஸ்ட் மிக 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 அவசியம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதலுக்கும் ஒரு எச்சரிக்கைக்கும் ஒரு 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 ப்ரிகாஷனரி மெஷரா, ஒரு தற்காப்பு மெஷரா எல்லாருமே டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிறது மிக மிக அவசியம். ஏன்னா இன்னைக்கு நோய்கள் எப்போ நமக்குள்ள என்ன வரும் தெரியாது நமக்கு. சொன்னாலும் எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க. சோ உங்க உடம்பு எங்க இருக்கு, நீங்க எங்க போகணும், இது ரெண்டுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் உங்களால கொடுக்க முடியும். ஓகே, ஒரே ஒரு செகண்ட் நான் ஷேர் பண்றேன். இதுவரையிலும் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது? ஓகே, நான் சொன்ன மாதிரி மெட்டபாலிக் டிசீசஸ், ஃபேட்டி லிவர், நான் சொன்னேன்ல அப்போதே லாஸ்ட்ல சொல்லுன்னு சொல்லி. இன்னைக்கு தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தான் முதல்ல ஃபேட்டி லிவர் வருது. நீங்க பார்த்தா தண்ணி அடிக்காதவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு. ஏன் இருக்கு? என்ன காரணம் யாராவது சொல்லுவீங்களா? இதான் மெத்த படிச்ச மேதாவி, இதான் நிறைய படிச்ச மெம்பர்ஸ் இங்க இருக்கீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. எக்ஸப்ட் ஃபார் டாக்டர்ஸ், ஃபேட்டி லிவர் எப்படி வருது இன்னைக்கு? அமுதலட்சுமி மேம் மியூட் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க பிரசன்னா சார். நிர்மல் சார் சொல்லுங்க. ஜங்க் ஃபுட் சார். ஜங்க் ஃபுட் இல்லம்மா, ஜங்க் ஃபுட் மட்டும் கிடையாது ஃபேட்டி லிவருக்கு. கண்ணா பின்னான மாத்திரை போட்டுக்கிறது, ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன். சும்மா நடந்து தலைவலி இருந்தா ஒரு பேராசிட்டமால் போட்டுக்கிறது, ஒரு டோலோ போட்டுக்கிறது, இது ஒரு ரீசனா இருக்கு. ரெண்டாவது அன்டியூ மஞ்சிங், இன் பிட்வீன் சாப்பாடு. காலம்பரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, மத்தியானம் ஒரு டிஃபன், ஒரு சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிஃபன், அடிக்கடி காப்பி, இந்த மாதிரி எக்ஸஸா உள்ள திணிக்கிறது, நம்ம பிஎம்ஆரோட எக்ஸ்ட்ரா சாப்பிடுறது, இதுவும் ஒரு காரணமாக ஃபேட்டி லிவர் வருது. சரியா? இதனால என்ன நடக்கிறதுனா, லிவர் மேல பிரஷர் வரும்போது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் ஜூசஸ் வெளியில வராம இருக்கும்போது நம்ம உடம்புக்கு சிவியரான பாதிப்புகள் வருது. இது மெட்டபாலிக் டிசார்டர். அப்ப என்ன ஆகுறது, நம்ம உடம்பு ஃபேட் ஸ்டோரேஜ் மோட்ல போயிடுது, அதுதான் ஒபிசிட்டி. அடுத்தது கார்டியோவாஸ்குலர், ஹார்ட் ரிலேட்டட் சேலஞ்சஸ். இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன். பல பேருக்கு யங் ஏஜ்ல இப்ப ஸ்ட்ரோக் வந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரோக்னா என்னன்னா, சடனா ஒரு பக்கம் பக்கவாதம் சொல்லுவா, ஒரு பக்கம் ஃபுல்லா பிளாக் ஆயிடும், கை கால் தூக்க முடியாது, மூஞ்சி இப்படி கோணல் ஆயிடும், இந்த மாதிரி இருக்கும். இது ஸ்ட்ரோக். கை கால் விளங்காம போயிடும், ஒரு பக்கம் ஃபுல்லாவே கை கால் விளங்காம போயிடும், நரம்பு தளர்ச்சி சொல்லுவா. அதுவும் வந்து கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்.
ஸோ முதல்ல வந்து அறிகுறிகள் எப்படி தெரியும்னா, நம்ம கை தூக்க முடியாம இருக்கும், கை மேல வலி இருக்கும், இங்கே ஷோல்டர்ல ரொட்டேஷனல் பெயின், அப்பர் பார்ட்ல இந்த மாதிரி எல்லாம் வரும். இது உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு வரும். உங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்ல நீங்க எல்லா எக்ஸஸ் வெயிட்ல இருக்கீங்கன்னா இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஹார்ட் ப்ராப்ளம் இதனால வரும். ஏன்னா மூணுமே அக்கா தங்கச்சிங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், சுகர், பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் இது மூணுமே அக்கா தங்கச்சிங்க, இணைப்பிடியா சகோதரிகள். ஒண்ணு வந்தா மூணு வரும். ஏதாவது ஒண்ணு இருக்கு மத்த ரெண்டு இல்லைன்னா ஏதோ நீங்க பூர்வ ஜனத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு தான் இல்ல சொல்லி, மத்தபடி வராம இருக்கிறது வாய்ப்பே இல்லை ராசா. அடுத்தது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எனக்கு வந்தது, மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறது, மூச்சு குழாயில இருந்து மூச்சு போகாம இருக்கு. இந்த செஷன்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் ராத்திரி கொரட்டை விடுறீங்க? ஆஹா, அமுதா மேம் சூப்பர் அண்ணா, நீங்களே சொல்லிட்டீங்க கொரட்டை விடுறது சொல்லி. பிரசன்னா சார் வெரி குட். ஓகே, கொரட்டை விட்டு இருக்கவங்க அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது, பக்கத்துக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரி, அடுத்தது தூக்கத்துல ராத்திரி சார் ஒரு டவுட் சார் ப்ளீஸ். யாரு இது? முருகாம்பாள் சார், ஒரு 30 ஏஜ் 30 சார், இது ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஆக்சுவலா அவங்க நைட் டியூட்டி பாப்பாங்க, அதனாலயான சந்தேகம், அதுக்காக கிளியர் பண்ணுங்க. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்ல இருக்க மாட்டாங்க, உடம்புல பயங்கரமான கொழுப்பு இருக்கும், உங்கள்ட்ட ஆக்டிவேக்ஸ் மெஷின் இருக்கு, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்கன்னா வர சொல்லுங்க, ஹைட்டை போடுங்க, டேட்டா பத்து போடுங்க, ஏறி நிக்க சொல்லுங்க, குலம் கோத்திரம் ஜாதகம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க எல்லாமே வந்துரும். அதுல கிளி ஜோசியம் எல்லாமே வந்தோடனே அவங்களுக்கு படிச்சு காட்டுங்க, இதுதான் உன் ஜோசிய கார்டு, உன் ஜாதகம் ஏதோ இருக்கு சொல்லி சொல்லுங்க. அந்த ஜாதகத்துல பாடி பேட் விசில் பேட் கூட இருக்குன்னா உங்களுக்கு கட்டாயமா ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது காரணம் அதுதான். சிம்பிள். சரியா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சோ இப்ப நான் எங்க விட்டேன், நான் மறந்து போயிட்டேன் இப்போ. ஓகே, சோ தூக்கம் வந்து டிஸ்டர்ப்டா இருக்கிறது. டிஸ்டர்பன்ஸ் இன் தூக்கம்னா என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு இது தெரியாது. என்னன்னா, நிறைய கனவு பார்த்தேன் சார், ஏகப்பட்ட கனவு வருது சார் ராத்திரி. நான் வந்து ஃபிளைட்ல பாருங்க, ட்ரம்போட பக்கத்து சீட்ல நான் உட்காந்துருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் கனவு பார்த்தாங்க. எத்தனை பேர் கனவு பாக்குறீங்க ராத்திரி தூக்கத்துல? கனவு பாக்குற அத்தனை பேருமே அமுதா மேம் வெரி குட், பிரசன்னா சார் வெரி குட். கனவு பாக்குற அத்தனை பேருமே தூக்கத்தை இழந்தவங்க. they have lost their sleep. ஒரு நல்ல தூக்கம், ஒரு அற்புதமான தூக்கம் எப்படின்னா, நீங்க எந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கீங்களோ அந்த பக்கத்துல காலம்பர அலாரம்க்கு முன்னாடி தானா இருந்திருக்கு. இந்த கம்யூனிட்டியில வந்தவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க? 4 மணி 50 நிமிஷத்துக்கு அலாரம் வச்சிருக்கோம்னா 4:48க்கு எந்த அலாரம் க்ளோஸ் பண்றவங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க இங்க? கை தூக்குங்க பாப்போம். நாங்கெல்லாம் 5 மணிக்கு செஷன்ல உட்கார்றவங்க இருக்குல்ல? யாராவது பழனியப்பன் சார் நீங்க சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இன்னொரு ஆளு கோவிந்தராஜ், நீங்க சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, நான் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆக போகுது. பட் நான் வந்தது டயபெட்டிஸ் கொலஸ்ட்ராலுக்காக வந்தேன். என்னோட வயசு வந்து 73 வயசு எனக்கு இப்போ. நான் வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சப்பறம் டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் 2லேருந்தும் 3 மாசத்துலயே எனக்கு கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டேன். அதுக்கு சாப்பிட்டுட்டு இருந்த எல்லா மாத்திரையும் கம்ப்ளீட்டாக விட்டாச்சு, நிப்பாட்டியாச்சு. அந்த மாத்திரையை நிப்பாட்டினேன்னா அதை நான் நம்ம இஷ்டத்துக்கு நிப்பாட்டல, டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான் நிப்பாட்டினேன். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா எதுக்கும் எந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுக்கும் மாத்திரை சாப்பிடாம நம்ம நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்டோட இருக்கேன். இப்போ என்னோட பாடி ஏஜ் வந்து 66 தான் காமிக்குது. தோ ஆக்சுவல் ஏஜ் வந்து 73 இருந்தாலும் பாடி ஏஜ் 66 தான். காலம்பரை ஆக்சுவலா 4:45க்குள்ள நானே எழுந்திரிச்சு நம்மளுடைய ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 5 மணிக்கு நம்மளோட மார்னிங் செஷனுக்கு வந்துடுறோம். 5:30லேருந்து 6:30 வரைக்கும் நம்ம ஃபிட் எக்ஸசைஸ் பண்றோம். திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் நம்மளோட இந்த கம்யூனிட்டி. என்னோட கோச்சஸ் டாக்டர் வெங்கட்ரமணன் பாரதி மேடம், ஆல் சீனியர் கோச்சஸ், அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். சூப்பர் சார், சூப்பர், வெரி குட். நல்ல ஒரு கிளாப் பண்ணுவோம் சார். கோவிந்தராஜ் மேடம் உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. மேரி எலிசபெத் சார், ஏஜ் 39. அந்த கம்யூனிட்டிக்கு 39 சார். கம்யூனிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப பேக் பெயின்ல நான் இருந்தேன், முடியாம 4 மந்த் கிட்ட. தலைவலி, அதுக்கப்புறம் நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எனக்கு இருந்தது. சரியான தூக்கம் நைட்ல எனக்கு இருக்காது. ஆனா இப்ப பார்க்கும்போது நல்ல நைட் ஓட்ஸ் எடுத்தேன், நல்லா தூங்குறேன். நான் காலையில அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துச்சு அதை ஆஃப் பண்றதும் அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நைட்டு கரெக்ட் டைம்ல நான் தூங்குறது, கரெக்டா மார்னிங் எழுந்திக்கிறது, அது எல்லாமே எனக்கு சரியா போயிட்டு இருக்கு சார். அப்புறம் 5:30க்கு ஃபிட் ஹவர்ல அட்டன் பண்றதும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கம்யூனிட்டிக்கு வந்த பிறகு எனக்கு சரியான தூக்கம், சரியா எழுந்திக்கிறது, ஆரோக்கியமா நான் இருக்கேன். இப்போ எந்த ஒரு பேக் பெயினும் உள்ள கிளப்புக்கு போயிட்டு வர முடியுது. என்னால நிறைய விஷயங்கள் இதுல இருந்து என்னால தெரிஞ்சுக்க முடியுது சார். தேங்க்யூ சோ மச் சார். உங்களுக்கு தூக்கத்துல கொரட்டை வருதா? இப்போ இல்ல சார். தூக்கத்துல கனவு வருதா? கனவு முன்னாடி வந்தது சார், இப்போ இல்ல சார், நல்லா தூங்குறேன் சார். சூப்பர். சோ இதுதாங்க டிஃபரன்ஸ் இங்க. இன்னைக்கு இந்த கம்யூனிட்டியில வந்தவங்க இந்த உணவு சாப்பிட்ட பிறகு நீங்க உங்க தூக்கத்துல மாற்றத்தை வந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே பார்க்கலாம். சரியா? எனக்கு மெஷின் வச்சுதான் தூக்கம் வரும். அப்பதான் நான் வந்து குழந்தை மாதிரி தூங்குவேன், தாய்மடியில தூங்குற குழந்தை மாதிரி தூங்குவேன். ஆனா இங்க வந்து அந்த மெஷின் வந்து கரெக்டா ஒரு 5வது மாசத்துல நான் மெஷினை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா மெஷின் வச்சு என்னோட வாயு மூக்கு இந்த மாதிரி ஃபுல்லா இப்படிதான் என்னோட இருக்கும், இப்படிதான் தூங்குவேன், இந்த மாதிரி கவர்டா இருக்கும் எனக்கு. நான் மூச்சு விட்டா அது எனக்கு மூச்சு இழுத்துட்டு
வெளியில கொண்டு போய் தள்ளி வெளியிருந்து ஃப்ரெஷ் ஆக்சிஜன் எடுத்து எனக்கு உள்ள தள்ளும் அது. அந்த மாதிரியாக இந்த மெஷின், ஜெர்மன் மெஷின், பிரீத்திங் சைக்கிளோட அது மேட்ச் பண்ணி எனக்கு 14 செகண்ட்ஸோட பிரீத்திங் சைக்கிள் கொடுக்கும் எனக்கு. ஸோ அப்படிதான் என்னோடது, மூச்சு விடும்போது மூச்சு இழுக்கும்போது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்து நான் வெளியில வந்து என்னோட ஸ்கின் மாற்றம் வந்து எப்போ நான் தூங்க தொடங்கினோட ஸ்கின்ல இருக்கிற பேச்சஸ் எல்லாம் போயிடுச்சு. கருப்பா இருந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் டார்க்ல இருந்து கொஞ்சம் பெட்டர் கலருக்கு வந்து வர தம்பித்து. மூச்சு இழுக்கிற பழக்கம் வந்து நல்லா ஒரு அஸ்தமா மாதிரி கிடையாது எனக்கு. பட் ஐ வாஸ் கெட்டிங் வெரி இம்மீடியட்லி எனக்கு பிரெத்லெஸ்னஸ் வரும். ஆனா இன்னைக்கு நடந்தாலும் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நடந்தாலே வேர்த்து கொட்டும். இன்னைக்கு உட்காந்துருக்க வேறு வேலை கூட உட்காரும் போது எனக்கு வேர்க்கல. ஆனா என்னுடைய அங்கேஜ்ல இருக்கிறவங்க பல பேருக்கு வேர்க்குது. இப்போ யாரோ சொன்னாங்க ஸ்ட்ரோக்கை பத்தி. ஸ்ட்ரோக்கு இன்னொரு அறிகுறி என்னன்னா, சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, யங் ஏஜ்ல இருப்பாங்க, ஆனா வேர்வை நிறைய வந்துட்டு இருக்கும். அதுவும் நம்ம பிபி செக் பண்ணக்கூடிய விஷயமா. இதெல்லாம் வந்து நமக்கு சிம்டம்ஸ். இந்த செஷன்ல வரவங்க நீங்க எல்லாம் லிட்டரலி வந்து ஒரு ஹெல்த் கோச் மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து பல பேரோட லைஃபை மாற்றக்கூடிய நாலேஜ் இருக்கு, நீங்க வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அஸ்தமா, நம்ம கம்யூனிட்டியில வந்து வீசிங் ப்ராப்ளம்ல இருந்தவங்க, அஸ்மால வந்தவங்க யாராவது இருக்கீங்க, ரிசல்ட் ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா கேன் தே ஷேர். அஸ்மால நல்ல ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிருக்கு, வீசிங் ப்ராப்ளம் கம்மியா இருக்கு. அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கீங்களா செஷன்ல? ஓகே, சூப்பர். ஸோ பிரதீப் சார் சொல்லி ஒருத்தர் இருந்தாரு, பஃப் வச்சுதான் படியே ஏறுவார் அவரு. 7வது நாளைக்கு பஃப் ஆஃப் பண்ணிட்டாரு. இது வரலாம் யூஸ் பண்ணி நீங்க 180 நாள் ஆயிடுச்சு, 47 கிலோ கம்மியாக்கி இருக்காரு. சரி, ஸோ மேஜர் ரீசன் ஃபார் ஆல் டிசீசஸ் இப்போ கண்டுபிடிச்சது என்னன்னா ஒபிசிட்டி. இது வந்து அதோட ஹிடன் காஸ்ட் என்னது காட்டுறோம் பார்க்கணும். பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இன்னைக்கு பல பேருக்கு வந்துட்டு இருக்கு. லேடிஸ்க்கு ஏகப்பட்ட பிசிஓஎஸ் சேலஞ்சஸ்ல இருக்காங்க. இப்போ மேடம் சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் பல பேருக்கு வரும்போது அவங்களுக்கு வர காரணம் என்னன்னா சிக்னிஃபிகண்டா வெயிட் கெயின் நடக்கும். சார் நான் ட்ரைனிங்ல இருக்கேன் சார், 8 o'clock கால். ஸோ வெயிட் கெயின் நடக்கும், மேக்கிங் இட் ஹார்டர் ஃபார் உமன் டு மேனேஜ் ஒபிசிட்டி. அதாவது அவங்க நினைச்சா கூட வெயிட்டை கம்மியாக்க முடியாது. இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளத்துல இருக்கிற குழந்தைகளோ, லேடிஸோ, இல்ல மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இருக்கிற லேடிஸோ, அவங்களால வந்து நினைச்சா கூட வெயிட்டை ஈஸியா குறைக்க முடியாது. அடுத்தது போஸ்ட் மெனோபாஸ். எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்ன பிசிஓடினால தான் எனக்கு வெயிட் போட்டுருக்கு சொல்றாங்க. யாரா இது ஒத்துக்கிறீங்க? பிசிஓடி இருந்து பிசிஓஎஸ் இருந்தனால தான் எனக்கு வெயிட் போடுறது சொல்லி பிரகதி மேம், ஐ டவுட்டட். ஸோ பிசிஓடி பிசிஓஎஸ்னால யாருக்கும் வெயிட் போடல. நீங்க குண்டா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிசிஓடியே இருக்கு. இல்ல நான் ஒல்லியா இருக்கிறப்பவே டாக்டர் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அப்பவே உங்களோட பாடி ஃபேட், விசரல் ஃபேட் லெவல் கூடி இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்குல இருந்து நம்ம வந்து ஒரு புரிதல் வச்சுக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு வந்து மொபைல் இருக்கு, லேப்டாப் இருக்கு, சார்ஜர்ஸ் இருக்கு, எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட் இருக்கு. ஆனா ஒரு நல்ல பிஎம்ஐ ஸ்கேல் யாரா வீட்டுல வச்சிருக்கீங்க கேட்டானா பாதி வெட்ட வெயிட் ஸ்கேலே இருக்காது. வெயிட் ஸ்கேல் வந்து டாக்டர் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். சாரி, இப்போ இந்த பிரகதி மேடம் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நான் தான். ஒபிசா இருக்கிறது ஒல்லியா இருந்து இப்ப சார் சொன்ன மாதிரி எனக்கு விசரல் ஃபேட் மட்டும் தான் நான் குறைச்சேன். நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணல, விசரல் ஃபேட் மட்டும் தான் அதிகமா இருந்தது. அதனாலதான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது எனக்கு. அதே மாதிரி சேம் எக்ஸாம்பிள் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். சுபாலட்சுமி மேமோட ஹஸ்பண்ட் கண்ணன் சார் நேத்தி வந்திருந்தார் சென்டர்ல. அவருக்கு 67 கிலோ இருக்கணும், ஆனா அவர் இருக்கிறது 62 சம்திங் தான். ஆனா அவரு குட்டி தொப்பை இருக்கு, முன்னாடி ஒரு குட்டி தொப்பை, குடவயிறு மாதிரி ஒரு தொப்பை இருக்கு. நான் சொன்னேன் சார் இது ஏதோ சேலஞ்ச் இருக்கு சார். கரெக்டா ஏறி நின்று பார்க்கும்போது தான் தெரியாது 28.2 பாடி ஃபேட். சோ 8% பாடி ஃபேட் இருக்கிறதுனால மசில் கம்மியா இருக்கு, ட்ரங்க் சப்குடேனியஸ் ஃபேட் கூட இருக்கிறதுனால அவருக்கு வெயிட் போட்டிருக்கு. அண்ட் அவர் வெயிட் இல்ல இன்ஃபேக்ட், பட் அவருக்கு இந்த தொப்பை இருக்கிறதுனால ஃபேட்னால he is prone to cholesterol and BP and sugar. பட் அவர் இன்னும் பிளட் டெஸ்ட் எடுக்கல. இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா லைவா பாக்குறோம். சுபாலட்சுமி மேம் தப்பா நினைச்சுக்கலையே சார். சார் நோ இன்னொரு சார், நோ சார். சார் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஹைட் ஜாஸ்தி 171. சோ அதனால எனக்கு இப்ப விசரல் ஃபேட் இருந்தது எதுவுமே தெரியவே தெரியாது. பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மிஷின்ல ஏறி நின்னதுக்கு அப்புறம் தான் பாடி ஃபேட், விசரல் ஃபேட் எனக்கு அதிகமா இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. கரெக்ட். இந்த கிளி வந்து எப்படி நமக்கு இந்த துண்டு சீட் எடுத்து கொடுக்கும் இல்ல நமக்கு, அந்த மாதிரி தான் நம்ம கிளப்ல இருக்கிற கடா ஸ்கேனர். யாரெல்லாம் கிளப்ல போய் செக் பண்ணிருக்கீங்க தெரியாது. அது அப்படி குலம், கோத்திரம், ஜாதகம், தாத்தா வீட்டு முறை, பாட்டி வீட்டு முறை, எல்லா முறையும் சொல்லி கொடுக்குறாரு. அதுல ஏன் நிற்கும் போது தான் தெரியும். முந்தானத்துக்கு நடந்த ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? ஒரு கேம்ப்ல போன போது எவ்வளவு பர்ஃபெக்டான மெஷின், அதுக்குண்டான ஒரு அடையாளம் காட்டி தட்டுமா? எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? சுவாரஸ்யமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து அனுபவத்துல தான் வரும். எந்த டாக்டரும் இது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னா, ஒரு கேம்புக்கு போயிருந்தோம் நாங்க, சுபா மேமோட ஃபேமிலி கேம்பிங் நெருக்குன்றத்துல. அங்க ஒரு லேடி வந்தாங்க. அவங்களுக்கு சுகர்னால கையில ஏதோ வந்து கட்டு போட்டு இருந்தது. அந்த கட்டு எப்படின்னா விரல் மட்டும் இருக்கு ஓப்பனா, இதெல்லாம் கட்டு ஃபுல்லா. அவங்களால கை தூக்க முடியாம இருக்கு, அந்த கனடா ஸ்கேன்ல பிடிக்காம இருக்கு. நான் என்ன பண்ணேன், நான் பக்கத்துல நின்றேன். அந்த லேடி வந்து தோல் சப்போர்ட் கொடுத்து அப்படி நின்னுட்டு, அம்மா நீங்க ஒரு கையா பிடிச்சுங்க, ஒரு கையை நான் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி நான் பிடிச்சேன். எங்க என்ன தெரியுமா, கிளி வந்து சீட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நோ, எரர் 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 எரர், பார்த்து எரர். கடைசியில அந்த அம்மா பரவாயில்ல நான் பின்னாடி இருந்து பிடிச்சுக்கிறேன் இல்ல சுபா பிடிக்க சொல்லி, பின்னாடி இருந்து பிடிக்க சொல்லி அந்த அம்மா வந்து 2 கையை வச்சு கஷ்டப்பட்டு அந்த அம்மா பிடிச்சிருந்தாங்கல்ல. அந்த விரல் அதுல பதியும் போது, அந்த கீழே இருக்கிற மேக்னெட் சிக்னல் கொடுக்கும் போது உடம்புல இருக்கிற ஃபேட் லெவல்ஸ் கரெக்டா வந்து சேர்ந்துடும். ஒல்லியா இருக்காங்க, வெயிட் இல்ல,
ஆனா விசரல் ஃபேட் 30. 30க்கு மேல எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியாது. அதனால தான் சுகர் இருக்கு, அதனால தான் நோய் வருது, அதனால தான் கை காலெல்லாம் விளங்காம போறது, அதனால தான் காயாம இருக்கு. இது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு நமக்கு மருந்து மேல நம்பிக்கை இருக்கிறது கூட உணவு மேல நம்பிக்கை இல்லை. அதனால உணவு சரியா இருந்தா தான் மருந்து மாத்திரை வேலை செய்யும். உணவு சரியா இல்லைன்னா மருந்து மாத்திரை கூட டாடா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அதனால மருந்து மாத்திரை மேல நம்பிக்கை வைக்கிறது முன்னாடி முதல்ல உணவு சரியாக பாருங்க எல்லாரும், சரியா? சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பான அனுபவங்கள், என்னோட அனுபவங்கள் நான் ஷேர் பண்ணேன். நான் டாக்டர் கிடையாது, ஆனா உண்மையிலே நான் வந்து இன்னைக்கு பல டாக்டர்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான், சரியா? ஏன்னா பல டாக்டர்ஸ்க்கு இது வந்து தெரியல, அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கான என்ன, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இது எங்களோட பொது அறிவுல வருது இன்னைக்கு. ஓகே, நேச்சுரலி ஜெனரல் நாலேஜ்ல வருது. அடுத்தது மேட்டர்னல் ஹெல்த் ரிஸ்க், லேடிஸ்க்கு உண்டான சேலஞ்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட உடல் பருமனால அந்த குழந்தைகளுக்கு டைப் 1 டயபிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஏதோ ஒரு முறையில ஒரு கொஞ்சம் டயபிட்டிஸ் எங்கேயோ விட்டு தொட்ட குறை இருக்கும், அது அப்படியே வந்து குழந்தைகளுக்கு வரது உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீ கிளாம்சியா பிரசன்ட் சீரியஸ் ஹெல்த் ரிஸ்க் ஃபார் எக்ஸ்பெக்டிங் மதர்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி. ஸோ கொஞ்சம் உடல் பருமன்ல எக்ஸ்ட்ராவா இருக்காங்க, இல்லை பிரெக்னன்சி டைம்ல ஒரு எக்ஸசைஸும் பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு சும்மா அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு நாங்க இங்கே ஓடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கட்டாம அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த குழந்தைகளுக்கு வந்து சேர்த்துக்குண்டான மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. அடுத்தது போஸ்ட் மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நின்ன பிறகு அவங்களுக்கு உண்டான விசரல் ஃபேட் அக்யூமுலேஷன். நான் வந்து நிறைய லேடிஸ் சொல்றதை கேட்டிருக்கோம், எனக்கு வந்து நின்றுடுச்சுங்க பீரியட்ஸ், அதனால தான் வெயிட் போட்டுடுச்சு, நின்றுடுச்சுங்க வெயிட் போட்டுடுச்சு. இந்த பிரச்சனை பல பேருக்கு வருது. ஆனா இதுக்கு உண்டான அடிப்படை காரணம் நீங்க வெயிட் போட்டதுனால தான் உங்களுக்கு நின்று இருக்கு. 55 வயசுல நிக்க வேண்டியது 48 வயசுல நின்றுடுச்சு. 55 வயசு 60 வயசு, சில லேடிஸ்க்கு 60 வயசுல கூட பீரியட்ஸ் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. நேச்சுரலா நின்று இருக்கு, வித்தவுட் எனி பெயின், வித்தவுட் எனி கஷ்டம். ஆனா சில பேருக்கு என் வைஃப்க்கு எல்லாம் 38 வயசுலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா இதான் ஒபிசிட்டி, அண்டி ஒபிசிட்டி. ஆனா அதனால தான் வெயிட் போட்டுருக்கு சொல்லி சொல்லுவாங்க எல்லாரும், கிடையாது, நோ நெவர். அடுத்தது கேர் கிவர் பேரடாக்ஸ், அதாவது ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம் சொல்லுவாங்கல்ல, பிரியாணி பண்ணும்போது அரை பிரியாணி உள்ள விடுறது, தோசை பண்ணும்போது ஒரு தோசை சாப்பிட்டுட்டே குழந்தைகளுக்கு கொடுக்கறது, மிச்சம் மீதி எதா இருக்கு அதெல்லாம் வந்து பாத்திரத்தை தேக்க போறதுக்கு முன்னாடி வாயில போட்டுக்கிறது. கேர் கிவர் பேரடாக்ஸ், அதாவது நான் நல்லது பண்றேன் குடும்பத்துக்கு, மிச்சம் வைக்காம நான் வந்து சாப்பிட போறேன். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுறது, ஓவரா வந்து சாப்பாடு உள்ள போட்டுக்கிறது, வேண்டாத சாப்பாடு சாப்பிடுறது, நேத்தி வச்ச மீன் குழம்பு இன்னைக்கு கிட்டு போகாம இருக்கிறது, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிடுறது, தம் உடம்ப வந்து குப்பையில போடுறத தொப்பையில போட்டுக்கிறது லேடிஸ். அதனால என்ன ஆகுறது, ஏகப்பட்ட ஹெல்த் சேலஞ்சஸ். am I clear? சோ இது வந்து மேஜர் சேலஞ்சஸ் ஒபிசிட்டிக்கு இன்னைக்கு வந்து லேடிஸ் ஃபேஸ் பண்றாங்க. அதே மாதிரி இவங்க என்ன ஆகுறதுன்னா செல்ஃப் கேரை முதல்ல விட்டுட்டு மத்தவங்களுக்கு கேர் பண்றாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஏர்கிராஃப்ட்ல நடக்கிறது என்ன தெரியுமா எல்லாருக்கும்? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 யாரா சொல்லுங்க. இது நான் எப்பவுமே எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஏர்கிராஃப்ட்ல என்ன நடக்கும்? எல்லாரும் ஃபிளைட்ல ஏறி உட்காந்துட்டு என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். அமுதா மேம், நீங்க தான் கரெக்டான ஆள், இங்க வாங்க. ஃபிளைட்ல போயிருக்கீங்களா? ஹலோ அமுதா மேம், அன்மியூட் பண்ணுங்க. பிரகதி மேம் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. ஃபிளைட்ல போனதா? பிரகதி மேம் நீங்க போயிருக்கீங்களா? நோ சார். போனது இல்ல. ஓகே, வேற யாரா ஃபிளைட்ல போயிருக்காங்களா? பத்மா விஜய் சொல்லுங்க. எஸ் சார், குட் ஈவினிங் சார், ஹாப்பி ஈவினிங் டு ஆல். சொல்லுங்க. ஃபிளைட்ல போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளம், அதாவது தண்ணியில விழுந்துருச்சா, ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா மேல இருந்து அந்த இது வரும், நம்ம இது பண்ணிக்கிறதுக்கு அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுக்கணும், அப்புறம் தான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிதான் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். தேங்க் யூ வெரி மச் மேம், சூப்பர். நல்லா கிளாப் பண்ணிடும். அதாவது இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி லேண்டிங் ஆர் இன் கேஸ் ஆஃப் an எக்ஸிஜென்சி, ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது சடனா வந்து மேல இருந்து ஆக்சிஜன் மாஸ்க் பிளக்கன கீழே விழும். அது விழுந்த உடனே எடுத்து முதல்ல வந்து என் கூட குழந்தை இருக்கு, என் கூட எங்க அம்மா இருக்கான், என் கூட எங்க அப்பா இருக்கான், அவங்களுக்கு போட்டுட்டு நான் போட்டுக்கிறேன், இவங்களுக்கு போட்டுட்டு நான் போட்டுக்கிறேன், அதுக்குள்ள உங்க உயிர் இருக்காது. அதாக அவங்க சொல்றாங்க சுருக்கமா. சோ முதல்ல நீங்க போட்டுக்கங்க, அதுக்கப்புறம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அவங்கள போட்டு கொடுங்க. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சோ லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, குழந்தை கம்மியா இருக்கான், சாப்பிடாம இருக்கான், அவனுக்கு கொடுப்போம். அப்ப சாப்பிடாம இருக்காங்க. சில பேருக்கு வந்து குழந்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுடுச்சு, இல்ல ஹஸ்பண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு கம்மியா இருக்குன்னா அங்க பட்டினி ஆயிடுறாங்க. இந்த கேர் கிவர் பேரடாக்ஸ் இது வேற அவங்கள வந்து நல்ல ஒபிசிட்டியில கொண்டு போய் விடுறது. ஓகே, சோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். சரி, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் தான் இருக்கு, தென் வில் வைண்ட் அப் வெரி ஃபாஸ்ட். ஜெண்டர் சேலஞ்சஸ் ஃபார் women என்னன்னா மெயினா வந்து இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா இந்த ஸ்லைட்ல யூனிக் ஹெல்த் சேலஞ்சஸ் இதெல்லாம் வந்து ஜெண்டர் ஸ்பெசிபிக் லேடிஸ்க்கு வருது. பிசிஓஎஸ்ல இருக்கிற சில சிம்டம்ஸ் என்ன வருது ஒபிசிட்டினால பாத்தீங்கன்னா, irregular menstrual சைக்கிள்ஸ் நேரா இல்ல, 28 days to 30 days இருக்க வேண்டியது மேலிங் கீழமா வரும், சிலப்போ ரொம்ப அட்வான்ஸா வரும், இல்லாட்டி கேப் விட்டு வரும். வெயிட் கெயின் ஆர் சென்ட்ரல் ஒபிசிட்டி, இடுப்பு சுற்றளவு மட்டும் மீகாரமா இருக்கும். லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா நார்மலி 36 24 36 பாடி ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சில லேடிஸ் பாத்தீங்கன்னா 36 பதிலா
24, 36, 42 அந்த மாதிரி இருக்கும். பியர் ஷேப் பாடியா இருக்கும். இந்த பியர் ஷேப் பாடினா என்னது, கீழே வர வர விகாரமா இருக்கும், ரொம்ப பெருசா இருப்பாங்க. அவங்களால வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது, அதாவது இடுப்புக்கு கீழே மட்டுமே பெருசா இருக்கும். அந்த மாதிரி சில லேடிஸ் இருக்காங்க, அவங்களால வெயிட்டே குறைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எக்ஸசிவ் ஹேர் growth, இதுக்கு வந்து ஹிருட்டிசம் சொல்லுவான், ஹிர்சூட்டிசமோ ஹெருட்டிசம் சொல்லுவான். இது என்னன்னா மேல் ஹார்மோனோட செக்ரீஷன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. பெண்களுக்கு நம்ம டாக்டர் சிவசங்கர் மேம் அடிக்கடி சொல்லுவாங்க, பெண்கள் வந்து மாதவிடாய் ஆயிடுச்சுன்னா, மாதவிடாய் நின்னாச்சுன்னா, அதாவது ஆஃப்டர் மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னா, தே ஆர் ஆஸ் குட் அஸ் மேல். அவங்களுக்கு அதே மாதிரி மேல் மாதிரியே எல்லா ஹார்மோன்ஸும் வந்துடும். அதாவது மேல் மாதிரியே ஹேர் growth, ஃபேஷியல் ஹேர், பாடி ஹேர் இதெல்லாம் வர தொடங்கிடும் ஜாஸ்தி. ஸோ இது வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க டெஸ்டோஸ்டெரான் லெவல், அதை பத்தி லாஸ்ட்ல நான் ஷேர் பண்றேன். நான் சொன்ன முதல் டாபிக் அது. ஆக்னே, நிறைய பிம்பிள்ஸ் வரும் ஸ்கின்ல, இந்த பாலுணிகள் மாதிரி சொல்லுவாங்க, பால் குருகள் சொல்லி பிம்பிள்ஸ் வர தொடங்கும். இன்ஃபர்டிலிட்டி, கரெக்டான டைம்ல கன்செப்ஷன் நடக்காது, கர்ப்பப்பை தாரணங்கள் நடக்காது. என்ட்ரோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா சொல்லுவா, அதாவது எனிதிங் ரிலேட்டட் டு வெஜைனா ஆர் த பிரைவேட் பார்ட்ஸ், இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஓகே, அடுத்த டிசார்டர் டு கிரானிக் டிசீசஸ். இது வந்து என்ன ஆகும்னா, ஒபிசிட்டினால இது வந்து ஒரு குட்டி டிசார்டரா இருக்கும். அதாவது ஒரு டிசார்டரா இருக்கிறது பிசிஓஎஸ் சிண்ட்ரோம் சொல்லுவா. இப்பதான் சைட் ஆயிருக்கு, அதை கண்டுக்காம விட்டோம்னா அது டிசீஸா மாறுது. சரியா, டிசார்டர் டு டிசீஸ். அதே மாதிரி டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்கு, டாக்டர் சொல்றாரு ப்ரீ டயபெட்டிங்க, கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்க, கொஞ்சம் நடாங்க, கொஞ்சம் சாப்பாடு கட்டுப்பாட்டுல கொண்டு வாங்க, சுகர் லெவலை நார்மல் பண்ணுங்க. நான் பார்த்த டயபெட்டிஸ் டாக்டர் ஏகப்பட்ட டாக்டர் பார்த்திருக்கேங்க. நான் டெல்லியில 40 வருஷம் இருந்திருக்கேன், சென்னையில வந்து இருந்திருக்கேன். எந்த டாக்டருக்குமே பிஎம்ஐ ஸ்கேல் கிடையாது. பிஎம்ஐ ஸ்கேல்னா பிஎம்ஐ மட்டும் தான் பார்க்க தெரியும், பாடி ஃபேட் பார்க்க தெரியாது, விசரல் ஃபேட் பார்க்க தெரியாது. இங்க இருக்கிற டாக்டர்ஸ் கம்யூனிட்டியில தயவு செஞ்சு எல்லாருமே பாடி ஃபேட், விசரல் ஃபேட் நோட் பண்ணணும். ஏன்னா பாடி ஃபேட், விசரல் ஃபேட் தான் இன்னைக்கு டயபெட்டிஸ்க்கு ஒரு இண்டிகேட்டர். வெயிட் ரெகுலேஷன் மட்டும் பார்க்கறது, பிஎம்ஆர் பார்க்கறது இல்லை. பிஎம்ஆர் என்னன்னா, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி கன்சியூம் பண்ணலாம். செட் பாயிண்ட் ஃபெயிலியர், இது என்னன்னா நம்ம பிரெயினுக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம பிரெயின் வந்து அது அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறது. எனக்கு தைராய்டுனால நான் குண்டா இருக்கேன், எனக்கு பிசிஓடினால குண்டா இருக்கேன், இந்த மாதிரி ஒரு தாட் வந்து விடுறது. என்னால முடியாது, நான் வெயிட் லாஸ் பண்ணி பார்த்தேன், என்னால முடியல, பசி கண்ட்ரோல்ல வரலங்க. ஏன் கண்ட்ரோல்ல வரல? ஏன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. பசி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சாப்பாடு நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்திருக்காது. நீங்க பசியை தூண்டுற மாதிரி வெயிட் லாஸ் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எப்படி பசி கண்ட்ரோல்ல வரும்? என்ன சாப்பிட்டுருப்பீங்க? காப்ஸ் சாப்பிட்டுருப்பீங்க, பாதாம் சாப்பிட்டுருப்பீங்க, சிக்கன் சாப்பிட்டுருப்பீங்க, புரோட்டீன் எங்க எடுத்துருந்தீங்க? அங்கதான் மேட்டர் வருது. அண்ட் குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். வெயிட் லாஸ்க்கு இறங்குறாங்க எல்லாரும், யூடியூப்ல 4 வீடியோ பார்த்து நானும் வெயிட் லாஸ் இறங்க போறேன்னு சொல்லி இறங்கினீங்கன்னா, எங்க தொடங்கினீங்களோ அதோட 2 மடங்கு ஜாஸ்தி வெயிட்ட கூட்டி நிற்பீங்க. எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு? இது நடக்கிறது நிறைய பேருக்கு. ஏன் உடம்ப பத்தி எனக்கே தெரியாது, திருப்பி அதே கண்டிஷன் தான், ஊபர் டிரைவர் தான். நான் எங்க இருக்கேன் கண்டுபிடிக்காம நான் எங்க போனா மட்டும் தான் நான் பாத்துக்கிறேன். தட் இஸ் நாட் த ரைட் திங். We have to know where we are right now. நாம எங்க இருக்கோம், அது ரொம்ப முக்கியம் நமக்கு. சோ அடுத்தது லாஸ்ட். ஓகே, சோ பெண்கள் எதுக்கு இந்த மாசம் இவ்வளவு நிறைய பெண்களை பத்தி நான் டீடைலா பேசினேன்னா, நம்ம வந்து உமன்ஸ் மந்த் செலிப்ரேட் பண்றோம். நம்பர் 1 மார்ச் வந்து உமன்ஸ் டே இருந்தது. நேற்றுக்கு நம்ம செஷன்ல இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. சோ இன்னைக்குல இருந்து நம்ம வந்து லேடிஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் நிறைய இருக்கு இந்த மாசம். நிறைய பிரசன்டேஷன் லேடிஸ் சென்ட்ரிக்கா இருக்க போறது. இன்ஃபேக்ட் எங்கள்கிட்ட ரெகுலர் ஒபிசிட்டி பிபிடி இருக்கு. ஆனா இந்த பிபிடி வந்து நான் இன்னைக்கு காலம்பரை தனியா நானே டிசைன் பண்ணி, நானே இதை போட்டு ப்ராப்பரா தயார் பண்ணி இன்னைக்கு நான் இந்த பிபிடி உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல நான் என்ன பேசணுமோ அதுதான் நான் இதுல போட்டிருக்கேன், தவிர சும்மா எங்கேயோ காப்பி அடிச்சு சொல்லல. ஓகே, சோ இதுல இருக்கிற பிபிடில இருக்கிற பாயிண்ட்ஸ் நானா செதுக்கினது. ஓகே, சோ நியூட்ரிஷனல் பைவட் இதெல்லாம் என்னன்னா, நாம சொன்னது நம்மளோட இப்போ ஜிஎம்பிக்கு வந்துட்டோம். நம்ம குளோபல் நியூட்ரிஷன் பிலாசபி, உலகம் அறிய இதுதான் வழி. வெயிட் லாஸுக்கு, ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு, வெயிட்டை குறைக்கிறதுக்கு, வெயிட்டை நேராக்கிறதுக்கு. ஹை புரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்டேக். ஹை புரோட்டீனா சிக்கன், மட்டன், ஃபிஷ் சாப்பிட்டா மட்டும் போறோம்னா கிடையாது. ஐசோலேட் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன். ஐசோலேட்னா கலப்படம் இல்லாத வெறும் புரோட்டீன், கார்ப்ஸ் இல்லாதது, ஃபேட்ஸ் இல்லாத வெறும் புரோட்டீன். சர்க்காடியன் ஈட்டிங், இன்னைக்கு நான் இந்த விஷயத்த லாஸ்ட்ல நிக்கிற 5 மினிட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லுவேன். சர்க்காடியன் ஈட்டிங் எனக்கு ஞாபகப்படுத்துங்க பத்மா வித்யா மேம், பிரகதி மேம், because you are very consciously looking to the session. Movement as medicine. Aim for 150 minutes of exercise in a week. For example, it is 7 days divided by 150 divided by 7 is equal to 21 minutes. Just 21 minutes. So 20 minutes of walking or 20 minutes of activity in a day will keep you away from the doctor for your life. 20 நிமிஷத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டி இந்த நாள் கட்டாயமா பண்ணலாம். அது நடக்கிறீங்களோ, படி ஏறி இறங்குறீங்களோ, டெடிகேட்டடா, அதாவது நான் வேலை பண்ணிட்டே நடந்தேன் கிடையாது, டெடிகேட்டடா 20 minutes of activity. ஒரு ஒர்க் அவுட். நம்ம ஃபிட் அவர் 40 minutes தான் பண்றோம், அருமையா நடக்கிறது. அந்த 40 minutes பண்ற ஃபிட் அவர் 1 hour 2 hours உண்டான ஃபிட் அவர் நம்ம பண்றோம், அருமையான ஃபிட் அவர் கிடைக்கிறது. சர்க்காடியன் ஈட்டிங் டாபிக் லாஸ்ட்ல பேசுவோம். சைலண்ட் ரிஸ்க் ஆஃப் ஒபிசிட்டி இன் மென். இப்போ வந்து பெண்களை மட்டும் சொன்னா ஆண்கள் எங்கிட்ட கோவப்படுவாங்க. ஆனா ஆண்களுக்கு என்னன்னா, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். நான் சொன்னேன் இல்ல, அதாவது லிவர் வந்து அதிகமா சாப்பிடறதுனாலையும், கடைச்சடத்தை சாப்பிடறதுனாலையும், அதிகமா டீ காஃபி வெளியில குடிக்கிறதுனாலையும், அதிகமா டைம் இல்லாம நேரம் தவிர நேரங்கள்ல சாப்பிடறதுனாலையும் நமக்கு வருது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். அதாவது லிவர்ல ஆல்கஹால் சாப்பிடாம வர ஃபேட்டி லிவர்
இன்னும் டேஞ்சரஸ். அது நமக்கு நடக்கிறது. இது இன்னைக்கு ரொம்ப சீரியஸ். அதர் தன் த ஹார்ட் ப்ராப்ளம், டைப் 2 டயபிட்டிஸ், கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் தவிர லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் டு ஹார்மோனல் இம்பாக்ட் இன் ஒபிசிட்டி இஸ் வைட்டாலிட்டி அண்ட் மசில் மாஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நிகர்சனமான உண்மை. இதை நான் ஓப்பனா பேசுறேன். என்னாலுமே இந்த செஷன்ல அடல்ட்ஸ் தான் இருக்கும். ஆண்களுக்கு செக்ஷுவல் டெண்டன்சியே போயிடுறது. 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற ஆண்களுக்கு தே ஆர் நாட் ஆக்டிவ் வித் பார்ட்னர். அவங்களால உண்மை பண்ண முடியறது இல்லை. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது அவங்களோட உறுப்புகள் கரெக்டா வேலை பண்றது இல்லை, ஒரு வீரியத்தன்மை இருக்கிறது இல்லை, செமன் குவாலிட்டி இருக்கிறது இல்லை, மோட்டிலிட்டி இருக்கிறது இல்லை. மோட்டிலிட்டினா என்னன்னா செவனோட குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த பெனிட்ரேஷன் பவர் அது இருக்கிறது இல்லை. இதனால என்ன ஆகுறதுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னதுன்னா ஒரு முக்கியமான பிரெயின் ரிலேட்டட் ஹார்மோன், அது பேரு டெஸ்டோஸ்டெரான். முந்தாந்தி கூட ஒரு லாஸ்ட் வீக் நம்ம பராக் சிங்கல் சார் வந்து இதை பத்தி ரொம்ப டீடைலா சொன்னாரு, இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை பத்தி. இது என்ன பண்ணும்னா மூல வளர்ச்சிக்கு குறைபாடுகள் கொடுக்கும், டிப்ரெஷன், ஃபேட் டிஷ்யூ, அதிகமா ஃபேட் ஸ்டோரேஜ் ஹார்மோன்ஸை கூட்டும். ஸோ நம்ம இப்ப என்ன மாதிரி பர்சன் ஒருத்தர் வெயிட்ல இருக்காரு, அவரால் வெயிட் குறைக்க முடியல, ரொம்ப நாளா வந்து ஒரே வெயிட்ல இருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஆண்கள் செக் பண்ணும். இன்ஃபேக்ட் நானே இப்போ கொடுத்துருக்கேன் டெஸ்ட். ஸோ இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் இடி அண்ட் லோ எபிடர், அதாவது தன்னோட மனசு இருக்காது, ஒரு செக்ஷுவல் டெண்டன்சி இருக்காது, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல என்டர் பண்றதுக்கு மனசே வராது, அண்ட் கால்கள்ல பயங்கரமான பாதிப்புகள் இருக்கும். நரம்பு தளர்ச்சி, வெரிகோஸ் வெயின், கால்கள்ல நீர் கட்டுறது, கால்கள் சரியானவங்க இருக்கிறது, கிட்னி டிசார்டர்ஸ். கரெக்டான டெஸ்டோஸ்டெரான் இருந்ததுன்னா ஷார்ப்பர் மைண்ட், வேலை பண்ணும்போது நல்ல ஷார்ப்பா, நல்ல மைண்ட் செட் நல்ல கிளியரா இருக்கும், எதை பண்ணாலும் கான்பிடென்டா பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, மனசார they will be very happy and energetic. மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும், உடம்புல கொழுப்பு கரையும், மசில் தெரிய தொடங்கும். நம்ம மசில் எல்லாம் உடம்புக்குள்ள இருக்கு, 6 பேக் எல்லாம் உடம்புக்குள்ள இருக்கு, ஆனா அது மேல கொழுப்பு வந்து நிறைய இருக்கு. ஹார்ட் ரொம்ப ஹெல்த்தி ஆகும், ஸ்ட்ராங் எரெக்ஷன்ஸ் அண்ட் ஹெல்த்தி லிபிடோ, அதாவது செக்ஷுவல் பவர் அண்ட் ஃபேமிலி ஹெல்த் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு, மேம்படும். இதனாலே பல குடும்பங்கள்ல இன்னைக்கு பல பிரச்சனைகள் வந்துருக்கு. வைஃப் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், ஹஸ்பண்டோட ப்ராப்ளம்னால they are all out, end up in separations. ஸ்ட்ராங் போன்ஸ், கால்கள் நல்ல திடமா இருக்கும், and plenty of energy in the body. Obesity is not a choice. இது நீங்களா உங்களுக்கு வர்த்திக்கிறது, அதனால இது நீங்க சூஸ் பண்றது. Not a choice by its on its own, you are choosing it directly. So let's make a healthier India towards a healthy future for all. இங்க லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 40 வயசு மேல இருக்க, குறிப்பா 40க்கு மேல இருக்கிறவங்க அடுத்த 10 வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த 10 வருஷம், அடுத்த 3 டெக்கேட், அதாவது 10 வருஷம் உங்களோட வாழ்க்கையோட இறுதி கட்டங்கள்ல இருக்கோம் நம்ம. அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது மேல இல்லைங்க, கீழே கால்களை, அஸ்திவாரத்தை. நம்ம கால்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பவர்ஃபுல்லா இருப்போம். கால்களோட மசில், கால்களோட ஸ்ட்ரென்த் கம்மியா ஆச்சுன்னா அடுத்த 10 வருஷம் நீடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால நிறைய பேர் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க உட்கார்ந்துட்டே இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்காங்க, கால்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்காம இருக்காங்கன்னா they are going to have a very painful end. சரியா? இது வந்து எச்சரிக்கையா நினைச்சுங்க, வார்னிங்கா நினைச்சுங்க. ஸோ அதனால இன்னைக்குல இருந்து யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலையோ கொஞ்சமாவது ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் உங்க கால்களுக்கு ஒரு தைரியம் கொடுங்க, கால்களுக்கு உண்டான நியூட்ரிஷன் ஒர்க்கிங் கொடுங்க, அப்பதான் வேலை நடக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சர்க்கேடியன் ஈட்டிங் சொன்னேன். சர்க்கேடியன் ஈட்டிங்கிற பேட்டர்ன் என்னன்னா நம்ம இன்னைக்குல இருந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம், இந்த கம்யூனிட்டியில வந்தவங்க. இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு 5 மணி வாக்குல நான் என்னோட ஷேக்கை குடிச்சிட்டேன். இப்போ நான் குடிக்கிறது என்னோட நைட் ஒர்க்ஸ், என்னோட ஸ்லீப் என்ஹான்ஸ் அண்ட் ஆலோ அண்ட் ஸ்கின் பூஸ்டர் 4மே மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு. இப்போ என்ன ஆகும்னா இனிமே வந்து ராத்திரி 6ல இருந்து எடுத்து அடுத்த நாளைக்கு காலையில் 8 மணி வரலையும் ஒரு 14 ஹவர்ஸ் கேப் கொடுத்தாச்சு, இன்டர்மீடியட். அப்ப என்ன ஆகுறது, நமக்கு அந்த 14 ஹவர்ஸ்க்கு நம்ம வயர்ல வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே சாப்பாடு இல்லை. இந்த 14 ஹவர்ஸ் கேப் கொடுத்து நீங்க பண்ணும்போது சர்க்காடியன், அதாவது 6 மணிக்கு அப்புறம் சூரியன் அஸ்தமானத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு வாரத்தை 3 நாளைக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்க, உங்க வெயிட்ல எவ்வளவு சேஞ்சஸ் தெரியுது பாருங்க, ஸ்கின்ல எவ்வளவு சேஞ்சஸ் தெரியுது பாருங்க. ஒரு வாரத்துக்கு அசால்ட்டா 2ல இருந்து 3 கிலோ கம்மியாக்கலாம் நமக்கு. சரியா? சோ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம வாரத்துக்கு 1 கிலோ கமிட் பண்றோம். ஆனா ஆண்களுக்கு சில பேருக்கு 2-3 கூட கம்மியா இருக்கு ஒரு வாரத்துக்கு. நம்ம மேரத்தான்ல 4 கிலோ கூட கம்மியாக்கி இருக்காங்க டிடாக்ஸ்ல. சில பேர் நார்மலா வந்து ஒரு 1 to 5 kgs in a month ஈஸியா நம்ம ப்ரோக்ராம்ல கம்மியாக்கலாம். இந்த சர்க்காடியன் ஈட்டிங் பேட்டர்ன், அதாவது சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு சாப்பிடாம இருக்கிறது. கீப் இட் சிம்பிள், கீப் இட் லைட். உங்க உடம்புல சேஞ்சஸ் பார்ப்பீங்க நீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். ஓவர் டு இந்திரா மேம். ஐ பிலீவ் என்னோட டாபிக் பிடிச்சிருந்தா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போடுங்க அண்ட் ஒரு குட்டி கிளாப் பண்ணிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். ஓகே, வாங்க நம்ம வடிவேல் மாதிரி கிளாப் பண்ணுவோமா எல்லாரும்? சூப்பர் சார். அஜட் ஒச்சட் சூப்பர் மகேஸ்வர் சார். அஜட் ஒச்சட் லொச்சட். ஓகே, அஜட் ஒச்சட் லொச்சட், அஜட் ஒச்சட் லொச்சட், அஜட் ஒச்சட் லொச்சட், அஜட் அஜட் ஒச்சட் அஜட் லொச்சட். Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Amazing. Yes, Thank you, very sir. much. Thank you so much, sir.